क्रोध पर नियंत्रण बहुत आवश्यक है। उत्तेजना समस्याओं की जननी होती है। ये सही है कि इन विस्फोटों ने हमारी आत्मा को क्षत विक्षत कर दिया है। हमारे लोग बड़ी संख्या में मारे गए हैं। हमारे समुदाय की अपार क्षति हुई है। परंतु आवेश में आकर कोई गलत कदम उठाना उचित नहीं होगा। जो लोग विस्फोटों के लिए उत्तरदायी हैं, हम उन्हें पहचानते हैं। हमारे शत्रु का चेहरा बिल्कुल स्पष्ट। उचित समय पर उन्हें उचित दंड दिया जाएगा। तब तक शांति बनाए रखना अत्यंत आवश्यक है। ओम शांति शांति शांति। लगाने दीजिए इल्जाम, कहने दीजिए हमारा नाम। क्या फर्क पड़ता है? आप लोग खामोशी से अपना अपना काम कीजिए। घबराने की कोई जरूरत नहीं। मैं हूँ आपके साथ। हर कदम पर आप लोग इत्मीनान से अपने अपने इलाकों में जाइए और लोगों को समझाइए, खासकर नौजवानों को, कि अपने आप पर काबू रखें। பொம்பளைங்களை பலாத்காரம் பண்ணக்கூடாது. ஷோக்கியம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு யார் இருக்கா? அதான் உங்ககிட்ட சொல்றேன். நேத்துலேருந்து மனசே சரியில்லை. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. அதுலேருந்து லைஃப் மேலே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் கேட்க மாட்டேங்கிறாய். பேசாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, அதில் தப்பே இல்லை. உனக்காக இல்லாட்டியும் ஒரு குழந்தை இருக்கான் இல்லையா, அவனுக்காக பண்ணிக்கோ. வாழ்க்கை முழுக்க உன் புருஷன் கூட வருவான்னு நினச்சேன். என்னாச்சு? ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான். அதுக்காக கடைசி வரைக்கும் தனியாக இருந்து கஷ்டப்பட போறியா? நீ ஏன் இன்னொரு கல்யாணத்துக்கு மாட்டேங்கிற? அது உன் புருஷனுக்கு பண்ணுற துரோகம்னா? நிஜமாக உன் புருஷனுக்கு உன்னை பிடிக்குமானா? நீ இப்படி கஷ்டப்படதான் விரும்புவானா? என் தாத்தா காலத்தில் புருஷன் போயிட்டா பொண்டாடி சேர்த்து வச்சு எரிச்சுடுவா. உடன்கட்டை ஏறுறதுன்னு பேரு. இப்போ கேட்டால் பைத்தியக்காரத்தனமா இல்லை? அது மாதிரி தான் இது. செத்தவங்களை புதைச்ச இடத்துல அடுத்த நாளே புல்லு முளைக்கும். பார்த்துருக்கியோ? ஏன் சொல்றேன்னா, நமக்கு பிடிச்சவன் இறந்து போனா அவங்க கூடவே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போறது இல்லை. டெத் இஸ் நாட் தி எண்ட். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி மறுபடியும் யோசிச்சு பாரு. யோசிப்பியா? आराम से ले जाना। अरे संभल के। अरे दीवार है यार। बराबर। हाँ यार। अरे सोफा साइड में। हाँ। मेरा पति बुरा है ये मैं जानती हूँ, लेकिन इतना बुरा, माफ करना। சார், சேட்டு வீட்டை மட்டும் காலி பண்ணல சார், மும்பையவே காலி பண்ணிட்டு போகிறான். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சேட்டு சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஒரு ரவுண்டு வந்துட்டு போனீங்கன்னா. இல்லை கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன், தூங்க விட மாட்டேங்கிறான். சித்ரா, ராகேஷ் கல்யாணத்துக்கு நம்ம ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க. உன்னையும் பிக்கப் பண்ணிக்க சொல்லட்டுமா? சிவா ஸ்கூல்லேருந்து வரதுக்கு லேட் ஆகிடும்.
நானே நேராக வந்துடுறேன். என்னைக்கு கல்யாணம்? நாளைக்கு இல்லை? மறந்தே போச்சு. சிவா, அம்மா பேசுகிறேன். கிரிக்கெட் விளையாட போயிருந்தியா? ஆமாம். உனக்கு சைக்கிள் சொல்லி தரதுக்கு ரொம்ப நாளாக ஆள் தேடிட்டு இருந்தோம்ல, என் கூட வேலை பார்க்குற ஒருத்தரை இன்னைக்கு சாயந்தரம் கூட்டிகிட்டு வரேன். எங்கேயும் போயிடாதானே? பாய். 3 साल से हम लोग साथ में काम करते हुए आ रहे हैं. नेक्स्ट सीट. अच्छा शिवा. अरे ये कहाँ जा रहा है? शिवा, कदम सारी उल्ला என்ன பண்ற? வெளியில வா. Have a drink, no? अच्छा. உனக்கு சைக்கிள் கத்து கொடுக்க மெனக்கெட்டு பேங்க்ல வர்க் பண்ற ஆண்டி அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்தா वो अभी आएगा. அவங்க முன்னாடி இப்படி தான் கலாட்டா பண்றதா? நான் அவரை கூட்டிட்டு வர சொன்னேன். எனக்கு அவர் சைக்கிள் டீச் பண்ண வேணாம். ஏன்? அவர் எனக்கு பிடிக்கல. இப்ப வெளிய வர போறியா இல்லையா? आप नए हैं ना, इसलिए वो शर्मा रहा है. अच्छा, अब हम लोग चलते हैं. देखिए छोड़िए, छोटा बच्चा है, फिर समझा देंगे. ओके आई एम सो सॉरी. चलो चलते हैं. इसमें सॉरी की क्या बात है? और वैसे भी टाइम हो गया है, हम लोग को शॉपिंग भी करनी है. फिर मिलेंगे. अच्छा, बाय चित्रा. शुक्रिया. உனக்கு வர வர திமிர் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. அவர்கிட்ட சைக்கிள் கத்துக்கிட்டா என்னடா? நான் கார்த்தி சார் கிட்ட தான் சைக்கிள் கத்துக்குவேன். சிவா, இங்க வா. சிவா, கிட்ட வாடா. சைக்கிள கார்த்திக் சார் கிட்ட கத்துக்கணும். நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா உனக்கு கார்த்திக் சார்னா அவ்வளோ பிடிக்குமா? சலூன்ல நீ கார்த்திக் சாரை பார்த்தப்போ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டியே, எதுக்கு? அவர் கூட இருந்தா நல்லா இருக்கும். ஏன் தெரியல, நல்லா இருக்கும். ஏமா கேக்குற? நாமெல்லாம் ஒரே வீட்டில் இருக்கலாமா? நாமன்னா நீ, நானு, கார்த்திக் சார், அப்புறம் இந்த தாத்தா பாட்டி. எஸ். ஹலோ, நான் சித்ரா பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஃபோன்லேயே சொல்லுங்க. இல்லை, நேரில் தான் பேசணும். நாளைக்கு பேங்க்குக்கு வருவீங்களா? இல்லை, நாளைக்கு மார்னிங் தாராவில் அசைன்மெண்ட் இருக்கு. ஈவினிங் வேணா மீட் பண்ணலாம். சரி, எங்கே? நீங்கள் சொல்லுங்க. ஜூய் நகர் ரயில்வே ஸ்டேஷனில் 5 மணிக்கு. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப நன்னா சமைச்சிருக்கேன். அம்மா, பொலிட்டிக்கல் மேப் வேணும்மா. குழந்தை எப்போ தூங்குவான்? உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என் புள்ள ஷாவுக்கு நீ தான் காரணம்னு உண்மையில ரொம்ப கோபமா இருந்தேன். ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஆத்துக்கார் சொன்னதுக்கு அப்புறம் தான் என் தப்பே நீ குறைச்சது. உன் மாமனாரும் போய் சேர்ந்துட்டாரம்மா. அவன் இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஃபோனில் கூட ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னுட்டேன். நீக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு
குழந்தை என்ன பார்க்கறதுக்கு வந்தான். பார்க்க மாட்டேன்னு கோவத்தில் திருப்பி அனுப்பிச்சுட்டு. அன்னைக்கு நான் அவனை பார்த்துருந்தேன்னா அன்னைக்கு ராத்திரி என் கூடவே தங்கி இருந்திருப்பான். வாழ போன ட்ரெயின்ல ஏறி இருக்க மாட்டான். பிராணனே விட்டுருக்க மாட்டான். போயிட்டா. என் பிள்ளை போயிட்டா. மொத்தமா போயிட்டா. போயிட்டா. தப்பெல்லாம் என்னதாண்டிமா? என்னதான் தப்பு? என்ன குலம், என்ன கோத்திரம், உசிர் தாண்டிமா பெருசு. பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கட்டைக்கே தெரியுது. அதுக்கப்புறம் என்ன அழுது அழுது உன்னை தேடும் தேடினேன். பேங்க் அலைஞ்சேன். இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு க்ஷேத்ராடனம். பெருமாளை சேவிக்கிறதுக்காக எல்லாரும் திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போவா. நான் பம்பாய்க்கு வந்திருக்கேன். என்னம்மா பேசுறீங்க? ஆமாண்டிம்மா. யார் தெய்வம்? யார் நிறைய மன்னிக்கிறாளோ, யார் கெடுதல் பண்ணவாளுக்கும் நல்லதே பண்றாளோ அவ தான் தெய்வம். நான் என்ன பண்ணேன்? நீ இஷ்டப்பட்ட என் பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னுட்டேன். ஆனா நீ என் பிள்ளை இஷ்டப்பட்டான்னுட்டு ஒரு குழந்தை ஸ்வீகாரம் எடுத்து வளர்க்குறீ. என்னை பார்த்த உடனே கோச்சுண்டு வெளியில போன்னு விரட்டல. சகஜமா ஆத்துக்குள்ள கூப்பிட்டு வயிறார சாப்பாடு போட்டியடிமா. சத்தியமா நீ தாண்டி தெய்வம். உன்ன மாதிரி ஒருத்தி கூட கொடுத்தனம் பண்றதுக்கு என் புள்ள கொடுத்து வைக்கல. அது போட்டோம். நான் இப்பவும் உன்கிட்ட ஒண்ணு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். ஷெய்வியா, நான் தப்பு பண்ணிட்டு குத்தவாளி ஆட்டமா தான் உன் முன்னாடி வந்து நின்றுருக்கேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் உன்னையும் குழந்தையும் கடைசி வரைக்கும் என்னுடைய வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட குன்னூருக்கு வந்துடுறியா? என் தாத்தப்படி ஏறி நீ வரப்படாதுன்னு சொன்னேனோ அதே ஆத்துல வந்து நீ தங்கினாதான் என்னை மன்னிச்சுதான் ஆகும். வந்துடுறியா? ஆம்படியானும் இல்லை, பிள்ளையும் தவறி போயிட்டா. நான் அம்போ நின்றுட்டு இருக்கேன்டிமா. நான் உன்னை கைவிட்டா மாதிரி வயசு காலத்துல நீ என்ன கைவிட்டுடாதிரிக்கோ. அந்த இதை உன் காலா நினைச்சு கேட்டுக்கிறேன் சித்ரா. நான் அதை விட்டுடாதம்மா, விட்டுடாது. என்ன மன்னிச்சுடுறீங்க, என்ன மன்னிச்சுடு. என்ன மன்னிச்சுடுறீங்க, என்ன மன்னிச்சுடு. என்னப்பா கல்லா? பல்லே இன்னும் 2 கல்லு கிடைச்சா போதும். இந்த எடுப்பு சாப்பாடுக்காரன் தயவால புதுசா ஒரு வீடே கட்டிடலாம். சரி, அந்த அப்பளத்தை கொடுங்க, அம்மாவுக்கு கிழிச்சு கொடுக்கலாம். நல்லா மடிச்சு கிழி. வேண்டாம். என்னடி வேணாங்கிற? கிழிச்ச அப்பளத்தை மறுபடியும் தைக்கவா முடியும்? ஏமா டல்லா இருக்க? சித்ரா ஊரை விட்டு போயிட்டா இல்லையா, அதனால தான் உங்க அம்மா டல்லு. அன்னைக்கு ஒன்று பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா இல்ல, நல்ல விஷயமா இருக்கும்னு நினைச்சா ஒன்றும் இல்லாமல் போச்சே, அதான். சித்ரா ஊருக்கு போகிறது போகாதது
எனக்கு மேட்ரு கிடையாது. ஆனால் எனக்கு நீங்கள் கவலைப்படக்கூடாதுமா. உங்கள் ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல பையன்ப்பா நீ. உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம். இருந்தாலும் போறேன்னு ஒரு வார்த்தை சித்ரா சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா மிஸ்டர் கார்த்திகேயன்? மெதுவா பொறுக்கிற போறது, மெதுவா முழுங்க. புக்ஸ் எங்க இங்க வச்சிருக்க? இந்த எங்க இருக்குமா? எடுத்து கொடுமா. வரட்டா? இந்தடா இந்தடா. வா வா வா, ஓடலாம் வா. மும்பையில் இன்று அதிகாலை பல்வேறு இடங்களில் குண்டுகள் வெடித்த